அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ வீவர்ஸ். இன்றைக்கான மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க. கிறிஸ்பி பொட்டேட்டோ கார்ன் நக்லெட்ஸ் அப்படிங்கிற ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கான இன்க்ரீடியன்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நக்லெட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை ஒரு 5 விசில் வரையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம இங்கே கார்ன் வந்து வேக வச்சுக்கலாம். கார்னுக்கு வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவு கார்ன் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கார்ன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி வடித்து இதை சூடார வச்சுக்கலாம். இப்போ வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் இன்றைக்கி 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு வந்து சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக நான் 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். வேக வச்சுருக்க கார்ன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1 கியூப் சீஸ் சேர்த்துக்கிறேன். சீஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்பவுமே ஃப்ளேவராக டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு வந்து தோல் உரிச்சு எடுத்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ப்ரெட் அண்ட் சீஸ் பேஸ்ட்டை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போது ஒரு சின்ன குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. நான் 3 டீஸ்பூனுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 3 டீஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கட்டி சேராமல் கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம நக்லெட் வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அளவில் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா விரிசல் இல்லாமல் உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஷேப் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் வடை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டிப் பண்ணி வச்சுருக்கிறத இந்த ப்ரெட் க்ரம்ஸில் வந்துட்டு நம்ம நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். பிரட்டி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா பீஸையுமே நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நக்லெட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இதை ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி உருளைக்கிழங்கு அப்புறம் கார்ன் எல்லாமே நம்ம வேக வச்சுட்டோம். வெளியே வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணுறோம். இப்போ இது வந்து 1 சைடு வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடுமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட டிஷ்யூ இல்லாட்டி நியூஸ் பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயில் வந்து அது எல்லாமே நல்லா உறிஞ்சி எடுத்துரும். இப்போ பாருங்கள், நக்லெட்ஸ் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாக நமக்கு கிடச்சிருக்கு. நக்லெட்ஸுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு டொமேட்டோ சாஸ் தான் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் க்ரீன் சட்னி இல்லாட்டி மயோனஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது ரொம்ப கிறிஸ்பியான பொட்டேட்டோ கார்ன் நக்லெட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும்.
மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.